நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ரவை வந்து மரவள்ளி கிழங்குல இருந்து வருது. கிடையவே கிடையாது. கோதுமையில இருந்து தான் ரவை பண்றாங்க. நார் சத்து அதுல ரொம்ப குறைவு. அதே மாதிரி மைதா, இன்னுமே அதை ப்ராசஸ் பண்ண மைதா. ஸோ கோதுமை, ரவை, நம்ம பாம்பே ரவை இல்லை அது சூஜி என்ன பேர் சொல்றீங்களோ, அப்புறம் அது வந்து மைதா. ஸோ மைதா உடம்புக்கு நல்லதே கிடையாது. நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியால நாங்க வந்து பிரெட் பண்றோம், நாங்க வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தி பிரெட் பண்றோம், நாங்க வந்து ரவையில பண்றோம், நாங்க கோதுமையில பண்ணலன்னு சொல்றாங்க. என்ன கோதுமையில இருக்கோ அது ரவையிலையும் இருக்கு. என்ன கோதுமையில இருக்கு நார் சத்து இருக்கு, இது ரவையில ரொம்ப குறைவு இருக்கு. ஸோ இது ஹெல்த்தியே கிடையாது. ரவையில பிரெட் பண்ணதுனால ஹெல்த்தியே கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா சேமியா பண்றாங்க. சேமியாவும் இந்த கோதுமைய ப்ராசஸ் பண்ணி நார் சத்தை எடுத்துட்டு அதை அந்த மாதிரி மெல்லிசா அதை வந்து பண்ணி அதை ஹீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே கோதுமை தான். மைதாவோ ரவையோ சேமியாவோ கோதுமையோ எல்லாம் கோதுமையிலேருந்து தான் செய்கிறாங்க. அது மரவள்ளி கிழங்கு அப்படி இப்படின்னு நினைக்கவே நினைக்காது.